ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சு எப்படி சிம்பிளா இந்த லுக்க கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் தான் லினி. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பாக்குறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு விஷயம் தெளிவா நான் சொல்லிக்கிறேன். இந்த லுக்க பண்ணணும்னா நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இப்படி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை ஹைட் பண்ணிட்டு தான் நீங்க இந்த லுக்க பண்ணணும். நான் இந்த வீட்டுல ஹைட் பண்றது நான் உங்களுக்கு சொல்லல. கிளியர் ஸ்கின், அதாவது எந்த ஸ்கின் டோனா வேணா இருக்கலாம், ஆனா கிளியரா இருக்கணும். பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள்ஸ் அப்படி எதுவுமே இல்லாதவங்க எப்படி இந்த லுக்க கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறது தான் நான் இந்த வீடியோல காட்டியிருக்கேன். மத்தபடி பிக்மெண்டேஷன் எல்லாம் ஹைட் பண்ற வீடியோனா கண்டிப்பா அடுத்த வீடியோல நான் அப்லோட் பண்றேன். இந்த மேக்கப் வந்து நம்ம அப்ளை பண்ணணும்னா நம்ம ஃபேஸ்ல வந்து டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன் இப்படி எதுவுமே இல்லாம ஸ்கின் வந்து ஈவனா இருக்கணும். இல்ல அது மேல நம்ம டைரக்டா அந்த மேக்கப் அப்ளை பண்றோம்னா கண்டிப்பா கொஞ்ச நேரத்துல கிரே ஆகி வெளியே காமிச்சிடும். சோ அதனால அதை உங்களுக்கு கரெக்டா டெமோல காட்டுறதுக்காக தான் என்னோட பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே நான் வந்து கரெக்ட் பண்ணியிருக்கேன். மத்தபடி நீங்க டைரக்டா அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஈவன் ஸ்கின் டோனா கண்டிப்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து மாய்ஸ்சரைசர் தான். நான் பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் தான் எடுத்திருக்கேன். ஈவனா அப்ளை பண்ணிருங்க. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ற செகண்ட் ப்ராடக்ட் ஒரு சிசி கிரீம் தான். நான் இங்க வந்து லாக்மியோட சிசி கிரீம் எடுத்துக்கிறேன். நீங்க பிபி கிரீம் கூட எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கண்டிப்பா பாண்ட்ஸ், லாக்மி இது ரெண்டோட சிசி கிரீம், பிபி கிரீம் அவைலபிளா இருக்கு. நீங்க வாங்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா கூட ஒருத்தவங்களை கூட்டிட்டு போங்க. நீங்க அந்த பேக்கெட் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஷேடு வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும். இந்த மாதிரி ஷேடு கொடுத்திருப்பாங்க. அது உங்க ஜாலைன் பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா கூட வந்திருக்கவங்க கரெக்டா உங்க ஷேட சொல்லுவாங்க. அதுதான் உங்க எக்ஸாக்ட் ஷேடாவும் இருக்கும். நான் அப்படி வாங்கினது தான் இந்த லாக்மியோட சிசி கிரீம். இதுல என்னோட ஷேடு வந்து பாத்தீங்கன்னா ஹனி. இது நான் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண வேணாம் தான் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க சொன்னது. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி புடிச்சு இழுக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். பியூட்டி பிளெண்டர், பிரஷ் இப்படி எதுவுமே இல்லாம உங்க கையாலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணி விடுங்க. ஏன்னா இது ஒன்றும் ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ கிடையாது. நீங்க பிரஷ், பியூட்டி பிளெண்டர் இதெல்லாம் எடுத்துட்டு போய் அப்ளை பண்ணீங்கன்னா எல்லாமே அந்த ஸ்பாஞ்ச்ல போயிடும், இல்லைன்னா பிரஷ்ல போயிடும். இது கண்டிப்பா வந்து உங்க கையால தான் அப்ளை பண்ணணும். சிசி கிரீம் ஈவனா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்க எக்ஸாக்ட் ஷேட் காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து மேபிளினோட காம்பேக்ட் பவுடர் தான் அப்ளை பண்றேன். என்னோட ஷேட் வந்து டாஃபி. நல்லா நினைவுல வச்சுக்கோங்க. சிசி கிரீம், பிபி கிரீம் இது எதுவுமே வந்து ஸ்வெட் ப்ரூஃபோ, வாட்டர் ப்ரூஃபோ கிடையாது. ஸோ ரொம்ப நேரம் நீங்க ஃபேன்ல, ஏசில இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மேக்கப் வந்து ஸ்டே ஆகும். அதே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். சிம்பிளா 3 ப்ராடக்ட் வச்சு நம்ம ரெடி ஆயிட்டோம். மாய்ஸ்சரைசர், அப்புறமா வந்து சிசி கிரீம், காம்பேக்ட் பவுடர். இதுக்கப்புறம் நீங்க பிளஷ் அப்ளை பண்ணணும், காண்டர் அப்ளை பண்ணணும், ஹைலைட்டர் அப்ளை பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க விருப்பம் தான், நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நான் இதோட லிப்ஸ்டிக் போட்டு பொட்டு வச்சு முடிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து லிப்ஸ்டிக் தான். ஒரு நியூட் ஷேட் லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு கொஞ்சம் காஜல் போட்டா நல்லா இருக்கும்ட்டு. நான் வந்து ஹிமாலயோட காஜல் எடுத்துக்கிறேன். அந்த குட்டி காஜல். காஜல் போட்டதுக்கு அப்புறம் ஐலைனர் அப்ளை பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால அதே காஜல ஐலைனர் அப்ளை பண்ணி ஸ்மட்ச் பண்ணி விட்டுற போறேன். கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா முடிய மட்டும் பின்னி போட்டுட்டேன்னா லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அவ்வளவுதான். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3 ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி ஈஸியா ரெடி ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் செல்லக்குட்டீஸ்.